Okay friends, இப்போ நம்ம sauce பண்ண போறோம். So இது வந்து ஒரு mushroom meatball. அதாவது ஒரு vegetarian meatball. So ஒரு tablespoon oil add பண்ணிருக்கேன். So அதுல வந்து ஒரு 5 பல்லு garlic பொடிசா கட் பண்ணது. அதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயம் பொடிசா கட் பண்ணிக்கோங்க. ஓகே? So இந்த வெங்காயத்தை போட்டுட்டு ஆனியனும் garlicம் ஒரு 1 minute வந்து saute பண்ணுங்க. அந்த வாசனை garlicம் ஆனியனும் ஃப்ரை ஆகக்கூடிய ஸ்மெல்லை விட வேற எந்த ஸ்மெல்லுமே பெஸ்ட் கிடையாது. அவ்வளோ வாசனை வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் மஷ்ரூம் உண்டு தெரியுமா, அதை வந்து இந்த சாப்பரில் போட்டு நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து மீட் பாலுக்கு. ஸோ இது வந்து இவ்வளோ ஃபைனாக இருந்தால் தான் நம்ம வந்து ஷேப் பண்ண முடியும் பால் மாதிரி. ஓகே? ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சாப்பர் இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் போட்டு பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வரும். ஸோ ஹை ஹீட்டில் வச்சு சாட்டே பண்ணுங்கள். உப்பு இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அந்த தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகும். ஸோ 2லேருந்து 3 நிமிஷம் ஹை ஹீட்டில் சாட்டே பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மஷ்ரூம்ஸ் வந்து நல்ல சாட்டே ஆயாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் ஹர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு ஹர்ப் நம்ம ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்கள்ல, நான் வந்து என்கிட்ட இந்த கார்லிக் ஹர்ப் இருந்துச்சு, அதுவும் சால்ட்டும் அதுக்கப்புறம் பெப்பர் ஸோ நீங்கள் வந்து மசாலா ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ஓகே? ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம இதை வந்து மீட் பால் மாதிரி பைண்ட் ஆகிறதுக்கு யூஸ்வலாக எக் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ். ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் போல் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் தான் உங்களுக்கு வந்து பைண்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து எக்கு சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு முட்டை கூட நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். ஓகே? ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பைண்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி இது கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் கூல் ஆகணும். நான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்டரை காணிக்கிறேன் பாருங்கள். அந்த மஷ்ரூமில் வந்து கொஞ்சம் வெட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்படி பைண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு முட்டை கூட உடச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பைண்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இப்போ பயங்கர ஹாட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீட் பால்ஸ் மாதிரி ஷேப் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் மீட் பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ சேம் பேனில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ யூஸ்வலாக இந்த மஷ்ரூம் மீட் பால்ஸை வந்து நீங்கள் அவன் இருக்குது, நீங்கள் அந்த ஆயிலில் வந்து ஹீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இதை ஒரு ட்ரேயில் வச்சுட்டு அவனில் வச்சு கூட நீங்கள் வந்து ஹீட் ஒரு 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வந்து ஒரு 12 to 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துடலாம். பட் நான் வந்து ஈஸி வே, சில பேர்த்து அவன் இருக்காதுல்ல. ஸோ இந்த மீட் பால்ஸை ஜஸ்ட் வந்து ஆயிலில் சாட்டே பண்ணி எடுத்துடுறேன். ஓகே? ஸோ இதை வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்ல கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட மஷ்ரூம் மீட் பால்ஸ் எல்லாமே நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆயாச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகணும்னுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே குக்கான இன்க்ரீடியன்ட் தான். நமக்கு வந்து அந்த கலர் ஸோ நமக்கு வந்து அந்த கலர் மட்டும்தான் வேணும். ஓகே? ஸோ அதனால் நல்ல கலர் கோல்டனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ மஷ்ரூம் மீட் பால்ஸை வந்து ஒரு பவுலில் எடுத்தாச்சு. இப்போ வந்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். அதில் வந்து நம்ம இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஆனியன் அண்ட் ஒரு ஹாஃப் கேப்சிகம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் சின்னட்டு. ஏன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்டாட்டு கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இது குக் ஆகட்டும். ஸோ இப்போ இதிலே நான் வந்து கார்லிக் வச்சுருக்கேன், ஒரு 4 பல்லு கார்லிக். ஓகே? ஸோ அதை ஆட் பண்ணி அதையும் சாட்டே பண்ணிடுங்க. ஸோ ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஒரு 4 தக்காளியை அரைச்சி அந்த சாஸை நீங்கள் தக்காளி பியூரியே விடலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ரெடிமேடாக பாஸ்தா சாஸ் இருக்குது அப்படின்னா
அந்த பாஸ்தா சாஸை கூட நீங்கள் விடலாம். இது என்னோட ஹோம்மேட் பாஸ்தா சாஸ். இந்த ரெசிபி நான் வந்து ஒரு மீல் ப்ரெப் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஹோம்மேட் வெர்ஷன். நான் இதுலேயே வந்து நிறைய ஹர்ப்ஸ் இருக்குது. பட் இது வந்து தேவை அப்படின்லாம் கிடையாது. உங்ககிட்ட இது பாஸ்தா சாஸ் ரெடிமேட் இல்லைன்னா ஹோம்மேட் இல்லைன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தக்காளி அரைச்சி கூட விடலாம். என்ன தக்காளி அரைச்சி விட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 6-7 நிமிஷம் அதை நல்லா குக் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கப் தண்ணி விடுறேன். ஏன்னா வந்து இந்த பாஸ்தா சாஸ் வந்து கொஞ்சம் குக் ஆகணும். அதுக்கு வேண்டி அது கொஞ்சம் திக்காயிட்டு இருக்குல்ல, அதனால. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து என்னெல்லாம் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்கிட்ட இருக்கிற இந்த இட்டாலியன் ஹர்ப் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, அதனால நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா கொஞ்சோண்டு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோ. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு சுகர், ஏன்னா யூஸ்வலாக பாஸ்தா சாஸு தக்காளி எல்லாமே கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சம் சுகர், அதுக்கப்புறம் தேவைக்கு தக்க சால்ட். ஸோ இப்போ நம்ம சாஸ் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது ஆட் பண்ணுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இனி வந்து இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட பாஸ்தா சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் மீட் பால்ஸ் நம்ம வச்சுருக்கோம் தெரியுமா, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த மீட் பால்ஸ் வந்து ஆக்சுவலி குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சாஸில் ஆட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து சர்வ் பண்ணும்போது கூட டாப்பில் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நெல்லடி செல்லம். ஸோ நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆயில் போட்டு நம்ம டாஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. ஓகே, ஆனால் ரொம்ப நேரம் பாயில் பண்ணிடாதீங்க, பிறகு வந்து குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம வந்து சாஸை வந்து மேலே ஊற்றிடுறோம். ஸோ சாஸ்லேயே நீங்கள் போட்டு இதை வந்து டாஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கூட இது வந்து திக்கான சாஸ் தானே, ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பாஸ்தாக்கு மேலே கூட சர்வ் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் வெஜிடேரியன், நம்பவே முடியாது. மீட் பால்ஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பர் ஹோம்மேட் ஹோல் வீட் பாஸ்தா, அதுக்கப்புறம் நம்மளோட மஷ்ரூம் வெஜிடேரியன் மீட் பால்ஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்மசான் சீஸ் இருந்தால் மேலே கொஞ்சம் போட்டுக்கோங்க, நார்மல் சீஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், கொஞ்சம் பார்ஸ்லே இருந்தால் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்பெகதி ரெடி ஆகிடுச்சு.